அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னோட பயணத்தை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாத்துறாரு. இதோ இந்த சித்திரை மாச பிறப்புல நடக்க போற சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு புது தெம்பையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. வழக்கமா சூரியன் மேஷத்துக்கு வர்றது உச்சம் பெறுற காலம்னு சொல்லுவோம். அதனால இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சித்திரை மாசத்துல சூரியன் மேஷத்துக்கு வர்றதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாவே வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்கள பிரமிக்க வைக்கும். ஆனா அதே நேரத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியா பார்த்தோன்னா இதுவரைக்கும் இருந்த பண நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இறங்கலாம். ஏன்னா சூரியனோட பார்வை உங்க லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற சூழல் உருவாகும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெயில் காலம்ங்கிறதால அதிகப்படியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த 2026 சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கிரக மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. ரிஷபராசியான உங்களுக்கு இந்த சூரியன் இப்போ 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்துக்கு வராரு. 12ஆம் இடம்னாலே செலவுன்னு பயப்பட வேண்டாம். இது சுப விரயங்கள் நிறைந்த காலமா அமையப்போகுது. அடுத்த ஒரு மாசத்துக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு 12ல மறைஞ்சு என்னென்ன மாற்றங்களை தரப்போறாருன்னு விரிவா பார்ப்போம். உங்க ராசிக்குள்ளேயே சூரியன் மறைஞ்சாலும் இது சில வகையில உங்களுக்கு பெரிய லாபத்தையும் யோகத்தையும் தரத்தான் போகுது. குறிப்பா வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். தடைப்பட்டிருந்த விசா விஷயங்கள் எல்லாம் இப்போ வேகமா நடக்கும். தூரத்து பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு புது அனுபவமும் அதன் வழியா சில வருமானங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தூக்கமின்மை அல்லது தேவையில்லாத அலைச்சல் உங்க உடம்ப கொஞ்சம் சோர்வடிர செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத அலைச்சல்களை குறைச்சிக்கிட்டு ஓய்வெடுக்கிறது இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ரிஷபராசியில இருக்கிற கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலம். உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு சூரியன் பகைங்கிறதால வேலையில சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்து போகலாம். மேலதிகாரிகளோட பேசும்போது ரொம்ப நிதானமா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒன்னு சொல்ல அது வேற மாதிரி புரிஞ்சுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்கும். அதனால பணவரவு வரும்போது சேமிக்க பழகுங்க. குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது இந்த நேரத்துல ரொம்பவே நல்லது. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்க போகுது. திடீர்னு சில பயணங்கள் வரும். அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் முடிவுல ஒரு நல்ல செய்தியோட தான் முடியும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வர்றது மூலமா உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல இழுபறி இருந்தாலும் நீங்க நிதானமா கையாண்டா சாதகமான தீர்ப்பு வரும். புதுசா தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தா இந்த ஒரு மாசம் கொஞ்சம் பொறுமையா இருந்து அப்புறமா ஆரம்பிக்கிறது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு உணர்வு வந்து போகும். ஆனா சூரிய பகவான் 12ல இருக்கிறதால மறைமுக எதிரிகளோட தொல்லைகள் தானாவே அடங்கிடும். நீங்க யாருக்கும் தெரியாம செய்யற ரகசியமான திட்டங்கள் எல்லாமே இப்போ வெற்றியை தரும். மத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க வேலையை மட்டும் பார்த்தா தேவையில்லாத அவப்பெயர்களை தவிர்க்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. ஆனா பண விஷயத்துல மட்டும் அவங்க கிட்டையும் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போறது ரொம்ப அவசியம். சூரியன் மறைஞ்சிருக்கிறதால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெரிய சண்டையா மாற வாய்ப்பு இருக்கு. அதனால மௌனமா இருக்கிறது நல்லது.
வீட்டுல விசேஷங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நீங்க நிறைய பணம் செலவு செய்ய வேண்டி வரும். உறவினர்களோட வர்ற கருத்து வேறுபாடுகளை பெருசு பண்ணாம இருந்தாலே இந்த மாசம் ரொம்ப சந்தோஷமா போகும். பிள்ளைகளோட படிப்புக்காகவோ அல்லது வெளிநாட்டு படிப்புக்காகவோ கடன் வாங்க வேண்டிய சூழல் வரலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு சவாலான காலமா தான் இருக்க போகுது. வரவு வந்தாலும் அது வர்ற வேகத்துல செலவாயிடும். கையில் பணம் தங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி அல்லது பாக்கிகளை சரியா கட்டிடுங்க. இல்லனா சின்ன சின்ன அபராதங்கள் கட்ட வேண்டியிருக்கும். கூட்டு தொழில்ங்க இருக்கிறவங்க கூட்டாளிகள் கிட்ட கணக்கு வழக்குகளை தெளிவா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. புதுசா ஆர்டர்கள் வர்றதுல கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு ரொம்ப அதிகமா இருக்கும். வேலையை முடிக்கிறதுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் அல்லது வெளியூர் பயணம் போக வேண்டிய சூழல் உருவாகலாம். சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கு பின்னாடி பாதிப்பை ஏற்படுத்தலாம். பொறுமையா இருந்தா இந்த ஒரு மாசத்தை கடந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சி செய்யறவங்க இன்னும் கடினமா உழைக்கணும். ஏன்னா சின்ன சின்ன தடைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல மட்டும் இந்த மாசம் ரொம்பவே கவனம் தேவை. குறிப்பா கண்ணுல சின்னதா எரிச்சல் அல்லது வலி வரலாம். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வராம இருக்க நிறைய இளநீர் அல்லது பழச்சாறுகளை எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு தூங்குறது உங்க மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்பவே தெம்ப கொடுக்கும். அதனால அதிக நேரம் கண் விழிக்காதீங்க. கால்கள்ல வலி அல்லது பாதம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் சிலருக்கு வந்து போகலாம். உணவு விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடா இருங்க. வெளி இடங்கள்ல இருக்கிற அசுத்தமான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. பொருளாதார ரீதியா பார்த்தா இது செலவுகள் அதிகமா இருக்கிற ஒரு மாசம்னு முன்னாடியே சொல்லிட்டேன். சுப காரியங்களுக்காகவும் ஆன்மீக பயணங்களுக்காகவும் நீங்க நிறைய செலவு செய்ய வேண்டி வரும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும். அதனால பணப்புழக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய முதலீடுகளை இப்ப தவிர்க்கிறது நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா கொடுத்த பணம் திரும்பி வர்றதுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பெண்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பொறுமையை சோதிக்கிற காலமா இருக்கலாம். ஆனா மன வலிமை குறையாது. வீட்டு நிர்வாகத்துல சில சிக்கல்கள் வந்தாலும் அதை நீங்க திறமையா கையாண்டு சமாளிச்சிடுவீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுறது ரொம்பவே நல்லது. நகை அல்லது சேமிப்புல இருக்கிற பணத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரலாம். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். மன அமைதிக்காக தியானம் அல்லது இறை வழிபாட்டுல அதிக நேரம் செலவிடுவீங்க. மாயவர்களுக்கு இந்த மாசம் படிப்புல கொஞ்சம் கவனம் சிதற வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத விளையாட்டுகள்ல நேரத்தை வீணாக்காதீங்க. உயர்கல்வி படிக்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல காலம். ஆசிரியர்களோட பேச்சை கேட்டு நடந்தா உங்களோட படிப்புல இருக்கிற தடைகளை தாண்டி வரலாம். கடின உழைப்பு போட்டா மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த மார்க்குகளை வாங்க முடியும். ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு காலையில சீக்கிரமா எழுந்து படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் செல்வாக்கு கூடினாலும் இன்னொரு பக்கம் எதிர்ப்புகள் பலமா இருக்கும். உங்களுடைய ரகசிய திட்டங்களை எதிரிகள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்பவே உஷாரா இருக்கணும். மேலிடத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்க மேல சில புகார்கள் போகலாம். அதை நீங்க நிதானமா தெளிவுபடுத்தணும். மக்களோட குறைகளை கேட்டு சரி செய்யறது மூலமா உங்களுடைய மதிப்பை நீங்க தக்க வச்சுக்கலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு மாசம் இது. இந்த சூரிய பெயர்ச்சியால வர்ற தோஷங்களை குறைச்சு நற்பலன்களை அதிகமா பெற சில எளிய பரிகாரங்கள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்துல விளக்கு ஏத்தி வழிபடுங்க. ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது உணவுகளை தானம் செய்யறது உங்களுடைய மன கஷ்டங்களை குறைக்கும். மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யறதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறதும் உங்களுடைய பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் கொடுக்கறது உங்களுடைய கிரகதோஷங்களை நீக்கி புண்ணியத்தை தரும். மொத்தத்துல இந்த 2026 சித்திரை மாத சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலையும் செலவையும் கொடுத்தாலும் கடைசியில ஒரு நன்மையில தான் முடியும். எதையும் யோசிச்சு நிதானமா செஞ்சா இந்த ஒரு மாசத்தை நீங்க வெற்றிகரமா கடந்துடலாம். தன்னம்பிக்கையை மட்டும் எந்த இடத்துலையும் விட்டுடாதீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். இறை வழிபாட்டோட உங்களுடைய கடமைகளை சரியா செஞ்சா எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும்னு வாழ்த்துறேன். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.